காட்சி வரல. Hi guys, welcome back to SR Family Play video. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். நம்ம ஜின்னுன்றது எப்படின்னா எங்களால் ஏன் தெரியுமா போன வாரம் வீடியோ போட முடியல. எங்களுக்கு போன வாரம் ஒரு 2 வாரம் ஃபுல்லாகவே குவார்டர்லி எக்ஸாமு டைமே இல்லை. எங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதா டைம் இருந்துச்சு. அதனால் எங்களால் வீடியோ ப்ராப்பராக போட முடியல. அதனால் நாங்கள் சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஜின்னை வந்து இன்டர்வியூ பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட போகிறோம். ஜின்னுன்றது வந்து எப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, எரிஞ்சு போய் அழுகி போய் இந்த எரிஞ்சு போயிட்டு சாந்தி அடையாத ஆத்மாலாம் சுற்றிட்டுருக்கோம்ல, அந்த சுற்றிட்டுருக்க ஆத்மா ரொம்ப வெறியாகி ஒரு மாதிரி வெறியாகி கும்பலாக முளைச்சி மாதிரி நெருப்பு மாதிரி ஆகிடும். அதுதான் ஜின்னு. ஜின்னுக்கு வர ஜின்னு வந்து வாழக்கூடிய இடம் வந்து எல்லா மாதிரி எல்லா இடத்துலையும் வாழுமா. எந்த சூழ்நிலை கூட எல்லா இடத்துலையும் இருக்குமா. பாத்ரூம் எல்லாம் தங்கி வாழக்கூடிய இதுன்னு சொல்லுவாங்க ஜின்னுன்றது. ஜின்னு வர்றதுக்கு ஜின்னு எப்படி பார்க்கணும், அது வந்தாலே அந்த இது இடம் ஃபுல்லாகவே இப்படி எரிஞ்சு போய் நெருப்பாக தான் இருக்கும். அந்த ஜின்னு வந்து அந்த அக்னி இருக்குல்ல, நெருப்பாக இருக்கிறது தான் ஜின்னு. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஜின்னா பொசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. இது வந்துதான் இதுதான் இந்த ஜின்னை பொசஸ் பண்ணுறதுக்கான இதுவே. இது இந்த மந்திரம், இது ஒரு இந்த எழுத்து வந்து ஜின்னுக்கு பிடிச்சவங்களோட எழுத்து இது. இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த ரிச்சுவலுக்கு தேவையான எல்லாமே இது ரெடியாக எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை பற்றி எல்லாம் ரெடியாக இருக்கு. நம்ம இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம அப்போது பண்ணலாம் ரத்தமோகினி வீடியோ. நம்ம அந்த ரிச்சுவலை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கேமராமேன் வீட்டில் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கான். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கொலுசு சவுண்டு கேட்குதுன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அக்கா வந்து அழுகுறாங்களா, ஏதோ கொலுசு சவுண்டு கேட்குதுமா, பயமாக இருக்குமான்ட்டு. இந்த கேமராமேன் வந்து எதுவும் சொல்ல அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தம்பி என்னப்பா பண்ணீங்க, எங்கள் பையன் எங்கள் வீட்டில் ஏதோ கொலுசு சவுண்டில் கேட்குறப்பான்றாங்க. நான் சொன்னேன், ஆண்டி யார் இப்போ வெளியே, நான் சொன்னேன் ஆண்டி வெளியே யாராச்சும் நடந்து போயிருப்பாங்க. சரி அதோட விட்டாங்க. அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து இந்த கேமராமேன் குளிக்கிறான்னு பாத்ரூமில் போயிருக்கான். கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஏதோ உருவத்தை பார்த்து பயந்து வலிக்கு வந்து கையில் அடிபட்டுருக்கு அவனுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. கையெல்லாம் டைட்டாக தேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க. கையெல்லாம் டைட்டாக வாங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்பதான் ஊசி போட்டு தழும்பு சரியாயிட்டு இருக்கு இவருக்கு. என்னாலே நம்ப முடியல. நான் குளிக்கலான்னு போனேன். எங்களது சோப்பு, குளிக்கிற சோப்புலாம் கீழே தான் வைப்பாங்க. நான் சோப்பு தடவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றுனேன். ட்ரம்மில் ஏதோ உக்காண்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஓடலான்னு பார்த்தேன். சோப்பு மேலே காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓடி வந்து எங்கள் அம்மா கற்றுனேன். டிடி ஊசி போட்டு தான் இது சரியாயிடுச்சு. எங்கள் அம்மா என்னாச்சின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த இடத்துல தான் செட்டிங் போட போகிறோம். அவங்க உட்காந்துலாம் செட்டிங்கை போட்டுக்கலாம்.
அப்புறம் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணி கோமம் போட்டு இந்த இதுவெல்லாம் அப்புறம் பண்ணி முடிச்சுக்கலாம். கோமத்தை போட்டு இப்போ நம்ம மெழுகு தேய்க்கலாம். தீப்பொடியோட எல்லாம் சேர்த்து உள்ள வச்சு வச்சுருவாங்க. மெழுகு சேர்த்துக்கலாம். சுற்றி 4 சைடு மெழுகு தேய்ச்சிக்கலாம். நாலு சைடை சுற்றி மிளகு தேய்ச்சிக்கலாம். மிளகு தேய்ந்தா மூணுங்களா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெழுகு சுற்றியே தேய்ச்சி இப்போ நம்ம கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்து ஒரு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜின்னை ரூமை பத்திரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவோம். நம்ம கேட்கலாம், இங்கே ஜின்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஜின்னு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஜின்னு இருக்காங்களா கேட்போம். இங்கே ஜின்னு யாராச்சும் இருக்கீங்களா? சவுண்டு கேட்டுச்சு உங்க சவுண்டு. இங்கே ஜின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே ஜின்னு இருக்கீங்களா யாராச்சும்? இருந்தீங்கன்னா அறிகுறி கொடுக்க முடியுமா? இப்போ இந்த ஜின்னுன்றது வந்து ஆல்ரெடியே 2-3 பேருக்கு தெரியும் ஜின்னு என்னன்ட்டு. சொல்றது ஜின்னு வந்துச்சுன்னா அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகலாம் நமக்கு தெரியல. நம்ம இந்த ஜின்னு வருதா இல்லையான்னு பாருங்க. அது இப்போ நம்ம இந்த ஜின்னை கூப்பிட்றதுக்கா ஜின்னுக்கு பிடிச்ச நம்ம வார்த்தை எழுதி வச்சுருக்கோம் பாருங்க. பாருங்க கிட்ட காமிட்டாங்க கூட. அது என்ன பேர்னா எனக்கு தெரியல. இதுதான் பேர் வாயிலே வர மாட்டேங்குது இந்த பேர். இந்த எழுத்துல அது இந்த எழுத்தை கூப்பிட்டா ஜின்னு வரும்னு இருக்காங்க. இது அந்த காலத்துலலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அந்த ஜின்னு அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க. பிளாக் மேஜிக் இந்த ஜின்னை வச்சு பிளாக் மேஜிக்லாம் பண்ணி ஒரு ஊரில் ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. அந்த பானுல அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி இந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பார்க்கறது மாதிரி அந்த அந்த இது அந்த சாம்பல்லாம் இருக்கும்ல, அவங்க இறந்த போனவங்க சாம்பலை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணி இவங்களை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணி அந்த சுற்றிட்டு இருக்க ஆத்மாவை அந்த ஆத்மாவை அமௌண்ட் படுத்தி அதை பிளாக் மேஜிக் பண்ணி கட்டிப்படுத்தி அடைச்சி வச்சு அதை கொடுமைப்படுத்தி அதை வச்சு இன்னும் 2-3 கெட்டதெல்லாம் பண்ணி வைக்கிறது. இதனால அது மாதிரிலாம் தாண்டி தான் இப்போ நம்ம அந்த ஜின்னுன்றது இந்த ரிச்சுவலை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜின்னு மட்டும் வந்துச்சுன்னா
எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்னே தெரியல நம்மளுக்கு. ஜின்னுன்றது வந்து சொல்லவே முடியல. அவங்க இது ஒரு கதை, ஜின்னுன்றது வந்து ஒரு கதை. அந்த கதையை கேட்கும்போது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லாமல் இருக்கும் ஜின்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிடுச்சு. அந்த ஒரு ஊரில் வந்து தேவின்னு ஒருத்தவங்க, அந்த தேவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் இவங்க நைட்டில் ஆனால் தனியாக இந்த ஊர் எல்லையை தாண்டி போயிட்டு இந்த அந்த காட்டு ஊர் எல்லையை தாண்டி காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அந்த எப்படி சொல்லுது, அந்த கெட்ட சக்திக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எல்லம் கூடு போன்ஸ்லாம் வச்சு இந்த தீய சக்தி சாத்தானை வழிபாடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஊருக்காரங்க பார்த்து அவங்கள நல்லா இதெல்லாம் கொடூரமாக உயிரோடய எரிச்சிட்டாங்களா. அவங்கள உயிரோடு எரிச்சு பண்ணுறாங்க. இப்போ அந்த எரிஞ்சு போன ஆத்மாவுக்கு அந்த அவங்க சாத்தானை வழிபாடினாங்களா, அந்த சாத்தானை போயிட்டு அந்த சாத்தானோட உருவத்தை இவங்க எடுத்துட்டு அப்படியே பார்க்க முடியாது. அது அப்படியே கொடூரமா 2 கொம்பெல்லாம் முளைச்சி இந்த நெருப்போட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு இஷ்யூ தான் இந்த ஜின்னுன்றாங்க. ஜின்னு வந்து அந்த அந்த நெருப்போட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் அந்த இதுவே காலி. ரொம்ப கொடூரமா சுத்திட்டு இருப்பாங்க அந்த ஒருத்தர். அந்த ஜின்னு பிளாக் மேஜிக் பண்ணலாம், ஜின்னை தப்பான வழியா யூஸ் பண்றதுனால அந்த ஜின்னை அப்படியே அந்த இது பண்ணாங்களா அவங்க உயிரோடய அப்படியே எரிச்சு உயிரோடய எரிச்சிடுமா அது. அந்த ஜின்னுவாங்க. சரி, அவங்க கதையெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரிங்க, எவ்வளோ வேர்க்குது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் அந்த ஜின்னு மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான நபரில் கூட எதனாச்சும் நடக்குமா கடவுள் சொல்லுவாங்க. இது இருக்கு. கண்ணாடி அம்மா, ஐயோ லைட்டை போட்டுலாம் பயமா இருக்கு. எக்ஸ்ட்ரீமான பார்த்துலாம் சொல்றது காட்சி வரல. பார்த்தீங்களா திடீர்னு வீடு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப என்ன பயமா இருக்கு. இப்போ உள்ள போய் பண்ணலாம். பயமா இல்லையா தோக்காம எவ்வளோ போட்டுங்க. பயமா இருக்கு. கட் பண்ணு